வெல்கம் டு Zen FX. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னா என்ன? லிக்விடிட்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அத வச்சு நம்ம எப்படி ப்ராப்பரா ட்ரேட் பண்ணலாங்கிறத இந்த ஒரு செஷன்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லிக்விடிட்டி பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் வெயிட்டிங் இந்த மார்க்கெட். என்ன ஆர்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பை அண்ட் செல் ஆர்டர் தான். சரிங்களா? இப்ப யாருன்னா ஒருத்தவங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் சொல்றேன். மெயினா நம்ம ரீட்டெயில வச்சு தான் நம்ம கான்செப்ட்ட புரிய முடியும். சரிங்களா? அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்குது அப்படின்னா, சரிங்களா? ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போகுது அப்படின்னா, இங்க யாரோ பை பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த லோல எல்லாருமே ஒரு பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டுக்குள்ளார. சரிங்களா? அது எப்படினாலும் இருக்கலாம். லைக் பை கூட பண்ணியிருக்கலாம். செல் பண்ணுவாங்க நெறைய பேரு. ஒரு ஹை அண்ட் லோல சொல்றேன். ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செல் எக்ஸிகியூஷன் பண்ணுவாங்க. நம்மள மாரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இங்க ஒருத்தவங்க செல் பண்ணியிருப்பாங்க. இங்க பை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பை பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் லாங் டர்மா சர்வைவ் ஆகலாம். லாங் டர்ம் மீன்ஸ் கொஞ்சம் டைமுக்கு சர்வைவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணிட்டு போகும். அந்த இடத்துல நீங்க எஸ்எல் வந்துட்டு வாங்க மாட்டீங்க. செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா எஸ்எல் வாங்குவீங்க. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா செல் பண்ணீங்க அப்படின்னா. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லிக்விடிட்டி அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம எத மீன் பண்றோம் அப்படின்னா, மணி. சரிங்களா? ஒன்ஸ் அந்த மார்க்கெட் வந்துட்டு நம்ம அந்த லோல பை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த லோவ கலெக்ட் பண்ணும்போது ஒரு இன்டியூஸ்மென்ட் நடக்குது. இன்டியூஸ்மென்ட் கான்செப்ட் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல லிக்விடிட்டி மட்டும் பார்க்கலாம். லைக் அந்த இன்டியூஸ் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கான மூவ்மெண்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த லோவ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்டியூஸ்மென்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீட் பிக் ஆர்டர்ஸ். சரிங்களா? நம்மளே மாரி சின்ன சின்ன லாட்ட வச்சுட்டுலாம் அவங்க பை அண்ட் செல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிக் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ரீட்டெயிலோட ட்ரேடர்ஸ் அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ அவங்க மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் எப்பயுமே லிக்விடிட்டிய வச்சு மட்டும் தான் ரன் ஆகும். நல்லா இந்த பாயிண்ட்ட மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எப்பயுமே மார்க்கெட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் மூவ்மெண்ட் குடுக்கும். பை சைட், செல் சைட், செல் சைட், பை சைட். இந்த மாரியான மூவ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளார நெறைய நடக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளார. சரிங்களா? அப்போ பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன் அப்டின்னா, அவங்க வந்துட்டு மெயினா எத டார்கெட் பண்ணுவாங்க அப்டின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ். சரிங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் அவங்களுக்கு லிக்விடிட்டி. சரிங்களா? வேர் ரீட்டெயில் பிளேஸ் ஸ்டாப் லாஸ். சரிங்களா? அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கு லிக்விடிட்டி. சரிங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு, அவங்களோட ரியல் மூவ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளார இருக்கும். லெட்ஸ் சே ஒரு வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிறோம். சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிறோம் அப்டின்னா, ஸ்மார்ட் மனியோட ரியல் கான்செப்ட் எங்க இருக்கும் அப்டின்னா, அதாவது ரியல் மூவ்மெண்ட் எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த ஒரு எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம், இங்க இருக்கிற இன்டியூஸ்மென்ட்ட மார்க்கெட் எடுத்துட்டான். அப்ப இங்க மோஸ்ட் ஆஃப் த பையர்ஸ் அதாவது ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இங்க பை பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்க ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட ரியல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்மார்ட் மனி மூவ்ன்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு ஸ்மார்ட் மனி பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் தான் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ங்கிறத வைப்பாங்க. சரிங்களா? ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் எப்பயுமே பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வைக்குது அப்டின்னா, அது எல்லாமே இன்டியூஸ்மென்ட்னு சொல்லுவோம். ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாரி இருக்கும். சரிங்களா? ஸ்மார்ட் மனி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னா ஒரு இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிற பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்மார்ட் மனியோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் லிக்விடிட்டி மேட்டர்ஸ் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நம்மளே மாரி சின்ன சின்ன லாட்ட வச்சுட்டுலாம் அவங்க வந்துட்டு மூவ் பண்ண மாட்டாங்க. பை அண்ட் செல் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு மோர் வால்யூம் வேணும். அண்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கிற லோ அண்ட் ஹை வேணும். சரிங்களா? அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எங்க அதிகமா இருக்கும் அப்டின்னா, அ நம்மளோட நம்மளோட சொல்றதுக்கு பதிலா டபுள் பாட்டம், ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ. ப்ரீவியஸ் டே கேண்டில் ஹை. இங்கெல்லாம் என்ன இருக்கும்னா, நெறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்துட்டு நெறைய இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த ஒரு பெண்டிங் ஆர்டர்ஸ நோக்கி அவங்க பை அண்ட் செல் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் ஆர் ஈக்குவல் லோ இருக்குது அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு செல் எக்ஸிகியூஷன் பண்ணிட்டு, இங்க இருக்கிற லோவ அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. நோட் ஒரு பை அண்ட் செல் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுதுன்னா, அது இன்ஸ்டிடியூஷனால மட்டும் தான் எடுக்க முடியும். நம்மள மாரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸால எடுக்க முடியாது. இந்த பாயிண்ட்ட எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளார கலெக்ட் ஆகுது அப்டின்னா,
நம்மளால அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷனால மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். ஏன்னா நம்மகிட்ட இல்ல. அவ்வளோ கேபிட்டல் நம்மகிட்ட இருக்காது மார்க்கெட்ட மூவ் பண்றதுக்கு. அப்ப யாருகிட்ட தான் அந்த கேபிட்டல் இருக்கும்? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா, அ பொதுவா இன்ஸ்டிடியூஷன் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க தான் மெயினா மார்க்கெட் உள்ளார பை அண்ட் செல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ ஒன்ஸ் இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ எதனா ஒண்ணு பார்த்துட்டு நம்ம ஸ்மார்ட் மணி கூடயே நம்ம பை அண்ட் செல் பண்ணிட்டு அவங்க கூட சர்வே பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் சும்மாலாம் உள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் நெறைய இருக்குது. அவங்க வந்துட்டு ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட ஹை அண்ட் லோ இங்க தான் பை அதாவது செல் அண்ட் பை இங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயினா அத டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஒய் தே டார்கெட் அப்படின்னா, எத அவங்க மெயினா டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோஸ் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. சரிங்களா? அது கேண்டிலாவும் இருக்கலாம், டே கேண்டிலாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவால்ல. சரிங்களா? மெயினா அந்த மாரி டே கேண்டிலோட ஹை அண்ட் லோவ அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி போகுது அப்படின்னா, இந்த லோல எல்லாருமே யாரு பை தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இத மெயினா இன்ஸ்டிடியூஷன் டார்கெட் பண்ணும். சரிங்களா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ஸோட எட்ஜஸ அவங்க வந்துட்டு மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் எஃப்இஜி கேப்ப வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி வாய்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் மெயினா வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லிக்விடிட்டி அப்டின்னா நம்ம காசுன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட லோ அண்ட் ஹை தான் அவங்க மெயினா மேஜாரிட்டியா டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிறது பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. இது மார்க்கெட்டுக்குள்ளார எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இந்த பை சைடு கலெக்ட் ஆனா செல் சைடு போகும். இது வந்துட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு நீங்க சொல்லலாம். எப்பயுமே நீங்க மார்க்கெட்ல இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் என்னன்னா, பை சைடு கலெக்ட் ஆனா செல் சைடு கலெக்ட் ஆகும். செல் சைடு கலெக்ட் ஆனா பை சைடு கலெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஈக்குவல் ஹை அப்படின்னா சரிங்களா? ஈக்குவல் ஹை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் வழியா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த மாரி ஈக்குவல் ஹை, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இதெல்லாம் மார்க்கெட்ட இன்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டாங்க அப்படின்னா, மெயினா இங்க பை பண்ணிட்டு இங்க இருக்கிற ஹைய டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருப்பி ஹைய டார்கெட் பண்ணிட்டு கண்டிப்பா கீழ தான் வருவாங்க. சரிங்களா? கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சவங்க, அவங்களோட ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் தான். சரிங்களா? அவங்களோட ட்ரெண்டே டவுன் ட்ரெண்ட் தான். அதுக்கு மெயினா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பை பண்ணிட்டு இங்க இருக்கிற லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மெயினா கீழ வருவாங்க. சரிங்களா? அவங்களோட ரியல் மூவ்மெண்ட்டே கீழ தான். பட் அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்மளோட ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரியல் மூவ்மெண்ட்ங்கிறது இருக்கும். சரிங்களா? அண்ட் எனிவே இதையும் மார்க்கெட் என்ன பண்ணும்? இங்க இருக்கிற இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ரியல் மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப இங்க எதனா ஒரு பீடி ஏரியா நம்ம பார்த்துட்டு இங்க பை அண்ட் செல் நம்ம பண்ணலாம். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்றோம்ல. அத வந்துட்டு நம்ம டபுள் பாட்டம்ன்னு சொல்லலாம். சப்போர்ட் ஜோன்னும் சொல்லலாம். சரிங்களா? அப்ப அது எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னா, இந்த மாரி டபிள்யூ ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இது இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த லோ வந்துட்டு எக்காரணத்த கொண்டும் கட் ஆகக்கூடாது. இந்த மாரி நீங்க ஷேப் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிற லிக்விடிட்டிய அவன் கலெக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். சரிங்களா? டபுள் பாட்டம்ங்கிறது ஒரு டபிள்யூ ஷேப்ல இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். சரிங்களா? அப்ப மெயினா மார்க்கெட் என்ன பண்ணும்? இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க அவங்க செல் பண்ணிட்டு, இங்க இருக்கிற லோவ டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த லோவ டார்கெட் பண்ணிட்டு, அவங்களுக்கான ரியல் மூவ்மெண்ட்ங்கிறது இங்க இருக்கும். இங்க இருக்கிற பிடிஆர்ஐ படி நம்ம பை அண்ட் செல் பண்ணலாம். லைக் பிடிஆர்ஐன்னு நான் எத மீன் பண்றேன் அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ஸ், ஃபேர் வேல்யூ கேப், இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், ஐஎஃப்இஜி. அத தான் நான் சொல்றேன். சரிங்களா? அந்த மாரி நம்ம டார்கெட் பிளேஸ் பண்ணிட்டு ட்ரான் லிக்விடிட்டிய சேம் ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோவ நம்ம டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? இத பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி நம்ம எத மீன் பண்றோம் அப்படின்னா, லிக்விடிட்டி அபோவ் த பிரைஸ். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு மேல இருக்குது அப்படின்னா, அத ஒரு பை சைட் லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணுவோம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு கீழ இருக்குது அப்படின்னா, அத ஒரு செல் சைட் லிக்விடிட்டியா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இங்க பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, ஈக்குவலோட ஹை இருக்குது. அப்ப இது ஆக்சுவலா எங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் இங்க உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயும் ஒரு லோ இருக்குது. அப்ப இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் ஈக்குவல் லோவா இருக்கட்டும். சரிங்களா? இத என்ன பண்ணுவாங்கன்னா, டார்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா? சப்போஸ் இத எடுத்துட்டாங்க அப்படின்னா, இத டார்கெட் பண்ணுவாங்க மெயினா. சரிங்களா? அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா, பை சைட் லிக்விடிட்டி இருக்குது.
அப்போ மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஈக்குவல் ஹைய கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு சடனான அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்லயே இருக்கும். ஸோ இங்க இருக்கிற லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணுவாங்க. மெயினா இந்த பை சைட் லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு, இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு, இங்க எதனா ஒரு பிடிஆர், இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், எஃப்இஜி அங்க நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம், இங்க இருக்கக்கூடிய ஈக்குவல் லோவ நம்ம என்ன பண்ணலாம்? டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த லோவ ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பை சைடு கலெக்ட் பண்ணா நெக்ஸ்ட்டு அவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னாக்கா, செல் சைடு தான். சரிங்களா? அப்ப இந்த ஒரு பை சைடு வந்துட்டு அவன் கலெக்ட் பண்ணிட்டான் அப்டின்னா, இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு, இங்க ஒரு ஐஎஃப்இஜில நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்டின்னா, இந்த ஒரு லோவ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, டார்கெட் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு சூப்பரான செட்டப்பா இருக்கும். நான் ரியல் மார்க்கெட்லயும் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுலயும் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற லிக்விடிட்டிய அவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவான். டார்கெட் பண்றதுக்கு இங்க ஒரு பை பண்ணுவான். சரிங்களா? சும்மா வந்துட்டு லைக் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சும்மாலாம் அத கலெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு பை ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கலெக்ட் பண்ண முடியும். இங்க ஏதோ ஒரு பைய போட்டு தான் இங்க இருக்கிற லிக்விடிட்டிய அவன் கலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப லிக்விடிட்டி கலெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவான்? அந்த ஒரு பை சைடு எடுத்ததுக்காக இங்க ஒரு செல் ஆர்டர் போட்டு இங்க இருக்கிற செல் சைடு லிக்விடிட்டிய டார்கெட் பண்ணுவான். ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செல் சைடு லிக்விடிட்டி. ஸோ சேம் திங் தான். இங்க எதனா ஒரு லிக்விடிட்டி அதாவது நான் சொன்ன மாரி இங்க இருக்கிற ஈக்குவல் லோ அண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற செல் சைடு லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்க ஒரு செல் ஆர்டர போட்டு இங்க இருக்கிற லிக்விடிட்டிய ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணுவான். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்ல பெண்டிங் ஆர்டர் நெறைய இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சு. ரீட்டெயிலோட பெண்டிங் ஆர்டர்ஸ் நெறைய இருக்குதுன்னு இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப என்ன பண்ணுவானாக்கா, இங்க இருக்கிற ஹைல அவன் என்ன பண்ணுவான், செல் பண்ணி இங்க இருக்கிற பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிற செல் சைடு லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு, இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு, இங்க இருக்கிற பிடிஆர்ல நம்ம என்ட்ரி பண்ணிட்டு, இங்க இருக்கிற பை சைட நம்ம டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மெயினா இந்த லிக்விடிட்டிய வச்சு தான் இந்த ஒரு மெயினா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இதுதான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் லிக்விடிட்டிங்கிறது ஒரு நம்ம ட்ரேடிங் ரேஞ்சுன்னு ஒண்ணு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளார நம்ம இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்றோம். இன்டர்னல் லிக்விடிட்டிங்கிறது இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்குள்ளார இருக்கிறது தான் நம்ம இன்டர்னல். அப்ப எக்ஸ்டர்னல் அப்படின்னா, இங்க வெளிய இருக்கிறது தான் நம்ம எக்ஸ்டர்னல். லைக் இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. மார்க்கெட் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுதுனாக்கா, நெக்ஸ்ட் அவனோட டார்கெட்டே இந்த ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி தான். சரிங்களா? ஸோ அங்க தான் நம்ம பை அண்ட் செல் ஈஸியா பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டிய மார்க்கெட் வந்துட்டு ஹண்ட் பண்ணிட்டு, இங்க எதனா ஒரு ஆர்டர் பிளாக் இங்க இருக்கிற பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு இங்க ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பான். இங்க ஒரு சிஹெச் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்து, இங்க இருக்கிற ஹைய நம்ம டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? என்ட்ரி டைப் கூட நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டிய நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா லிக்விடிட்டி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்ட ஒரு 50% நீங்க ஒரு வின் ரேட்டா வந்துட்டு ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா லிக்விடிட்டி அவ்வளோ முக்கியம். அ லிக்விடிட்டி தெரிலன்னா, நம்ம தான் அங்க லிக்விடிட்டியா இருக்க போறோம்னு நெனச்சுக்கோங்க. சரிங்களா? லிக்விடிட்டியே தெரியாம நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அங்க நம்ம தான் லிக்விடிட்டி. இது ஒரு ஃபேமஸான கோட் இருக்குது. சரிங்களா? அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ ரீட்டெயில்ல வந்துட்டு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிய வச்சு நல்லா பை அண்ட் செல் பண்ணுவாங்க. மெயினா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேட் பண்றவங்க, பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்றவங்க, அவங்க எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இங்க யாரோ பை பண்ணியிருக்கிறாங்க. செல் பண்ணவங்க எல்லாருமே காலி இங்க. சரிங்களா? பை பண்ணவனுங்கலாம் லாங் டெர்ம்க்கு கொஞ்ச நேரத்துக்கு சர்வே பண்ணுவாங்க. இங்க இது பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ சரி ரீடெஸ்ட்ல செல் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணும், இத கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல போயிடுவான். சரிங்களா? அப்ப பிரேக் அவுட் பண்ணவங்களும் காலி. இங்க பை பண்ணவனுங்களும் காலி. அவங்களுக்கு தெரியாது மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு. உண்மைய சொல்லணும்னா அதுதான். அவங்களுக்கு ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன நம்மளோட கணிப்பு கரெக்ட்டா தானே இருந்துச்சு. ஆ இங்க நம்ம பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணோம். சரிங்களா? அப்போ இங்க பை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட கத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. சரிங்களா? அப்ப என்னன்னாக்கா, இதுல எல்லாரும் பை பண்ணி வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றான்னா, இங்க இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு, அப்ப இங்க பிரேக் அவுட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் ரீடெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? செல் பண்ணலான்னு வச்சிருப்பாங்க. ரீடெஸ்ட் பண்ணுவான். ரீடெஸ்ட்ல லைக் இங்க செல் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவன் நெனச்ச மாரியே போவான். இங்க வரையும் அவன் செல்ல வச்சுட்டு, இங்க சடனா ஒரு ரியாக்ஷன் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ரீசன் தெரியாது. மார்க்கெட்ல ரீசன் தெரியாம மட்டும் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்றோம்னாக்கா, ஒரு வித் ரீசனோட நம்ம சர்வே பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? அப்ப ட்ரெண்ட் லைன்ல வச்சு நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, வெயிட் ஃபார் த லிக்விடிட்டி ஸ்வீப் அங்க ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? நான் லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரிங்களா?
ஸோ லைவ் சார்ட்டு கோல்டு. கோல்டு வந்துட்டு இன்னைக்கான சார்ட். ஐ திங்க் நேத்து வந்துட்டு 30ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 31 மார்ச் சரிங்களா? இப்போ நேத்து சார்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லிக்விடிட்டி. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன லிக்விடிட்டியா தெரியும்னா, செல் சைட் லிக்விடிட்டி ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு டபுள் பாட்டம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு லிக்விடிட்டி எடுக்கும்போதும் சரி, எடுத்ததுக்கப்புறம் சரி, அவங்களுக்கான வால்யூம் எப்படி இருக்குதுன்னு மெயினா புரிஞ்சுக்கணும். இது கமாடிட்டிலயும் சரி, கரன்சிலயும் சரி, கிரிப்டோலயும் சரி. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயும் நம்ம பார்க்கலாம். கோல்டு சார்ட் நேத்திக்கான சார்ட் சரிங்களா? 30ஆம் தேதி மார்ச். இங்க என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இங்க லிக்விடிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் வந்துட்டு இங்க ஒரு பை பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. இங்க யாரோ பை பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் யாரோ பை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி ஜோன் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு டிமாண்ட் ஜோன்ல அவங்க மெயினா வந்துட்டு என்ட்ரி எடுப்பாங்க. சரிங்களா? லைக் வந்துட்டு இங்க ஒரு டிமாண்ட் ஜோனு இங்க ஒண்ணு இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோன அவனுக்கு டேப் பண்ணிட்டாங்களா? ஸோ அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளார ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குதுன்னு அவங்களுக்கு நமக்கு மெயினா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பார்த்ததுக்கு அப்புறம், நம்ம ஒரு ஐஎஃப்இஜியோ, ஒரு சிஹெச்ஓசிஹெச் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி போடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கான மூவ்மெண்ட்ட பாருங்க. அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு, அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது ஒரு சடனான ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்குதா? அப்ப இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளால லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷனால மட்டும் தான் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண முடியும். அவங்க கிட்ட தான் ஃபண்ட் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. நம்மகிட்ட அவ்வளோ பெரிய ஃபண்ட் இருக்குது. மார்க்கெட்ட மூவ் பண்ற வரையும் நம்மகிட்ட அவ்வளோ ஃபண்ட்லாம் நம்மகிட்ட கிடையாது. சரிங்களா? நம்மகிட்ட இருக்குது $1000, $5000 அத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இது இங்க ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இங்க ஒரு சிஹெச்ஓ, சிஹெச் நடந்ததுக்கு அப்புறம், இங்க ஒரு எஃப்இஜியோ, ஐஎஃப்இஜிலோ நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இல்லன்னா பிரேக்கர்லயோ நீங்க எந்த ஒரு என்ட்ரி பிடிஆர்ஐக்கு மேட்ச் ஆகுற மாரி நீங்க என்ட்ரி எடுத்துட்டு, டார்கெட்ங்கிறது அடுத்த நம்ம தெரிஞ்சிச்சு செல் சைடு கலெக்ட் பண்ணா நெக்ஸ்ட் அவனோட டார்கெட் இங்க இருக்கக்கூடிய பை சைடு சரிங்களா? இங்க ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. அப்ப இத தான் மெயினா அவன் டார்கெட் பண்ணுவான் கோல்டு. ஸோ லிக்விடிட்டிய வச்சு நீங்க மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மார்க்கெட்ட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு செல் சைடு எடுத்ததுக்கப்புறம், ஒரு டபுள் பாட்டமும், ஒரு செல் சைடு லிக்விடிட்டி லைக் இந்த ஒரு டபுள் பாட்டமு, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ இந்த மாரியான ஈக்குவல் லோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்ப அதெல்லாம் மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கான வால்யூம்ங்கிறது வரும். அவங்களுக்கான மூவ்மெண்ட் வரும். அவங்களுக்கான ஃபியூவல்ங்கிறது கிடைக்கும். சரிங்களா? நமக்கு பைக்கு, காருக்கு எவ்வளோ பெட்ரோல் முக்கியமோ, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டி இல்லாத ஜோன அவன் கன்சிடரே பண்ண மாட்டான். மெயினா இந்த ஏசியன் லோ அண்ட் ஹை இதெல்லாம் மெயினா எடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ யூஎஸ்டிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்ம லிக்விடிட்டி தானே பார்த்தோம். செட்டப்ஸ் எதுவும் நம்ம பார்க்க தேவையில்ல. அப்கமிங்ல நான் லிக்விடிட்டி பேஸ் பண்ண செட்டப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ என்னன்னாக்க இந்த லோ சரிங்களா? நம்ம சொல்ட்டோம் எவ்ரி லோ அண்ட் ஹை கன்டெய்ன்ஸ் லிக்விடிட்டி சரிங்களா? அப்போ ஒரு ஸ்விங் லோவா இருந்தாலும் சரி, டபுள் பாட்டமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் என்ன இருக்குதுன்னா, லிக்விடிட்டி இருக்குது. ரீட்டெயிலோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது அங்க இருக்குது. சரிங்களா? அப்ப மார்க்கெட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிக்விடிட்டி சரிங்களா? இப்போ நமக்கு லிக்விடிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது வர்ற மூவ்மெண்ட் சரிங்களா? அந்த பவர மட்டும் பாருங்களேன். லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது அந்த பவரு, கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பவர். அவ்ளோ தூரம் வராத மூவ்மெண்ட் அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். சரிங்களா? நீங்க ஒரு ஒரு ஹை அண்ட் லோலயும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்களேன். இது எல்லாமே 5 மினிட்ஸ் சார்ட். எல்லாமே நான் இன்னைக்கான சார்ட் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எதுவுமே ப்ரீவியஸ் சார்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இங்க இருக்கிற ஹை புல் பேக்க தான் நம்ம லிக்விட்ன்னு சொல்றோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். புல் பேக்ஸ் தெரியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம பேஜ்லயே செக் பண்ணி பார்த்தோங்க. அப்ப இந்த ஹைலயும் லிக்விடிட்டி இருக்குது. அப்ப இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது வர்ற மூவ்மெண்ட்ட பாருங்க. சரிங்களா? அப்ப அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் வர்ற மூவ்மெண்ட்ட நம்ம மெயினா பார்க்கணும். அப்ப அந்த லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சா, அப்ப அவங்களுக்கான மூவ்மெண்ட்ங்கிறது இங்க வரும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஹை. மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹைய வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த மூவ்மெண்ட்ட பாருங்க. ஒன்ஸ் அந்த ஹை எடுக்கும்போது மூவ்மெண்ட், அந்த ஹை எடுத்ததுக்கு அப்புறம் வர்ற மூவ்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஹைய மார்க்கெட் டார்கெட் பண்ணும்போதும் அதே மூவ்மெண்ட் தான் சேம். ஒரு நல்ல மூவ்மெண்ட் அண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா மார்க்கெட்டுக்குள்ளார இந்த மாரி தான் புல் பேக்ஸ் வந்துட்டு கண்டெய்ன் ஆகிச்சே போகும். லைக் அந்த லிக்விடிட்டிங்கிறது
மெயினாக எடுத்துகிட்டு போவான், இன்டியூஸ் பண்ண சொல்லும். அப்போ இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டி. அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கும்போது அவங்களுக்கான மூவ்மெண்ட்டை பாருங்கள். செல்லு பண்ணியிருக்கிறானுங்க. அட் அ டைம் எடுத்ததுக்கப்புறம் அகைன் ஒரு பை பண்ணியிருக்கிறானுங்க. சரிங்களா? இங்கே இருக்கிற டபுள் பாட்டமாக இருக்கட்டும், ஈக்குவல் லோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா செல் பண்ணுறதுக்கான ஒரே கேண்டில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான வால்யூம்ங்கிறது இங்கே வரும் மூவ்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ சிம்பிள் தான். லிக்விடிட்டிங்கிறதுனா லைக் ஹை அண்ட் லோ மார்க்கெட் எடுத்துகிட்டு போகும். நம்ம அந்த இடத்துல லிக்விடிட்டி ஆகிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு லோல அண்ட் ஹையில் வந்துட்டு லிக்விடிட்டி இருக்கும். டபுள் பாட்டம், ஸ்விங் லோ. இது இன்னும் எளிமையாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், ப்ராப்பராக லிக்விடிட்டி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது நீங்கள் புல் பேக்ஸ்லையும் பாருங்கள். நான் அப்கமிங்லேயே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். புல் பேக்ஸில் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேத்திக்கு சார்ட்டு. ஸோ இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? ஈக்குவல் ஹையு ட்ரெண்ட் லைனு எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ எடுக்கும்போது ஒரு மூவ்மெண்ட்டை பாருங்கள். இந்த லோவில் ஒரு பை பண்ணி இந்த ஹையை வந்துட்டு எடுத்துருக்கிறானுங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு லோ பாருங்களேன் எவ்வளோ பெரிய சடனான மூவ்மெண்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு ஏன் இங்கே வருது? அப்போ தெளிவாக தெரியுது மார்க்கெட் லிக்விடிட்டி பிஸ் பண்ண. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரீசன் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே எவனோ செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ் தான் இங்கே செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த செல்லர்ஸை எடுத்ததுக்கப்புறம் எடுக்கும்போதும் சரி, எடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஹியூஜான மூவ்மெண்ட் வருது, எடுத்ததுக்கப்புறம் சரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஹை அண்ட் லோ எடுக்கும்போது அவங்களுக்கான மூவ்மெண்ட்டுங்கிறது அதிகமாக வரும். இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. சரிங்களா? நீங்கள் இது எல்லா சார்ட்லையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனில் எடுத்ததுக்கப்புறம் லைக் ஒரு ரேஞ்ச் லிக்விடிட்டியோ ஒரு ஈக்குவல் லோ இது ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள் ஒரே ஒரு விக்கு. சரிங்களா? அந்த லிக்விடிட்டி எடுக்க வரும்போது இந்த இடத்துல ஒரு செல் பண்ணிருக்கிறான். செல் பிளேஸ் பண்ணி இங்கே இருக்கிற லோவை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஒரு சடனான பை கொடுத்துருக்குறான். தெரியுதா உங்களுக்கு? இந்த சடனான மூவ்மெண்ட் எல்லாமே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் தான் வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிளியர்? ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார போயிட்டு லிக்விடிட்டியை மட்டும் மார்க் பண்ணுங்கள். நம்ம ஒரு பிடிஎஃப்பும் நான் வந்துட்டு ஃப்ரீ டெலகிராம் இருக்குது. நான் அங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நான் இது எல்லாமே பார்த்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு லைக் பாருங்கள். சரி ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டினா இது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஒரு டபுள் லோவாக இருக்கட்டும், ஈக்குவல் லோவாக இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? இது ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான மூவ்மெண்ட் வருது. அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ சரி இது எல்லாமே லிக்விடிட்டி. அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் ஆகும். சரிங்களா? இது சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா? ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னா இங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எஸ்எல் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே எஸ்எல் கலெக்ட் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கான மூவ்மெண்ட் வந்துட்டு வரும். கலெக்ட் பண்ணோம் மூவ்மெண்ட் வரும், கலெக்ட் பண்ணோம் மூவ்மெண்ட் வரும். அப்போ இங்கெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு பை சைட் லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டே போகிறான். சரிங்களா? லைக் அந்த செல்லர்ஸை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு போகிறான். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் பை பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு லோலையும். அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சேஃபர் சைடாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரையோ ஒரு சேம் டைம் ஃப்ரேம் பிடிஆரை லைக் ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு எஃப்இஜியில் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு சிஹெச்ஓசிஹெச்ங்கிறது கொடுப்பான். நெக்ஸ்ட் அவன் என்னதான் டார்கெட் பண்ணுவான் அப்படின்னா இந்த ஒரு பையர்ஸை டார்கெட் பண்ணுவான். இந்த இருக்கிற லோ எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான் டார்கெட் பண்ணிட்டே வருவான். சரிங்களா? அப்போ என்னன்னா கிளீனா தெரியுது லிக்விடிட்டி வச்சு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. அப்போ இந்த லோ கலெக்ட் பண்ணும்போது மூவ்மெண்ட் வரும். சரிங்களா? அப்போ மெயினா அந்த ஒரு லோ அண்ட் ஹையை தான் மார்க்கெட் கிரியேட் பண்ணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறான் இந்த ஒரு லோவை எடுத்துட்டான், இந்த ஒரு லோவை இங்கே எடுத்துட்டான். அப்போ நெக்ஸ்ட் எங்கே லிக்விடிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையில். அப்போ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கே லோவை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் அப்கமிங்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு லிக்விடிட்டி எப்படி மார்க்கெட்டில் மார்க் பண்ணுறது அது எப்படி நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள். மெயினாக இந்த 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஒரு 4 ஹவர் ஒரு 15 மினிட்ஸு நான் ஒன் டேயில் நான் யூஎஸ்டிஜேபி வந்துட்டு நான் முன்னாடியே பார்த்து வச்சுருந்தேன். என்ன நடக்கா இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே ஒரு ஈக்குவல் லோ இருக்குது. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்துட்டு போன வருஷம் ஆகஸ்ட் மந்த் நடந்தது. சரிங்களா? அப்போ இந்த லோ வந்துட்டு மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் சரிங்களா? ஒரே ஒரு சின்ன ஒரு விக்கை வச்சு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டரும் வச்சுட்டான். ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல அவன் என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு அவன் அக்யூரஸியாக போயிருக்கிறான். இது வந்துட்டு யூஎஸ்டிஜேபியோட
ஒன் டே சார்ட் சரிங்களா. இது வந்துட்டு நிறையா நடக்கும் மார்க்கெட்டுள்ளார. ஸோ சிம்பிள் தான். லிக்விடிட்டிங்கிறது நீங்கள் ரொம்ப யோசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இது சிம்பிள் திங் தான். இப்போ மார்க்கெட் நான் இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் இங்கே எங்கே லிக்விடிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லோவில் தான் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இங்கே எதுவுமே எனக்கு லிக்விடிட்டி தெரியல. லிக்விடிட்டினா அந்த புல் பேக்ஸ் எதுவுமே எனக்கு தெரில. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, இந்த லோவை தான் அவன் டார்கெட் பண்ணுவான். அப்போ இந்த லோவை அவன் டார்கெட் பண்ணிட்டானா சரிங்களா. அப்போ அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து போகலாம். இந்த ஒரு எஃப்இஜில இருந்து அவன் ரிவர்ஸ் ஆகலாம். மேபி எங்கே இருந்தனாலும் போகலாம். நெக்ஸ்ட் எங்கே தான் போவான்னா, இங்கே இருக்கிற பை சைடு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இங்கே எல்லாமே லிக்விடிட்டி தான். நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான்னா, சடனான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஒரு ஹையை அவன் டார்கெட் பண்ணுவான். சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டுக்குள்ளார லிக்விடிட்டிங்கிறது வேலை செய்யும். உங்களுக்கு இங்கே பார்த்தினாக்கே தெரியும். இங்கே பாருங்களேன், வரும்போது இங்கே இருக்கிற செல்லர்ஸை ட்ரேப் பண்ணியிருக்கிறான். இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டே வந்திருக்கிறான். நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான், இங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பை பண்ணி இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். சரிங்களா. அது சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அதே மாதிரி வரான். திருப்பி அவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டி தான் டார்கெட் பண்ணுவான். இருக்கிற எல்லாத்தையும் இன்டியூஸ்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எடுத்துருவோம் சரிங்களா. எடுத்தால் தான் அவங்களுக்கான மூவ்மெண்ட்டுங்கிறது அங்கே வரும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிக்விடிட்டியை பார்த்தினாக்கா டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிக்விடிட்டி சிம்பிள் தான். பட் லிக்விடிட்டி தெரியாமல் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு மார்க்கெட் உள்ளார இன்டியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மட்டும் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ்.